அனைவருக்கும் வணக்கம். வாரம் ஒரு அக்குபஞ்சர் புள்ளி அப்படின்ற வரிசையில இன்னைக்கு நாம பார்க்க போற புள்ளி ஸ்ப்ளீன் 2. இந்த ஸ்ப்ளீன் 2 எங்க இருக்கு அப்படின்னா, நமக்கு கால்ல பாதத்தில் முதல் விரல் பெருவிரல்ல வந்து அந்த விரல் எலும்பும் பாத எலும்பும் வந்து சேரக்கூடிய இடத்துல தோல்ல 2 நிறமும் வந்து சந்திக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறது தான் வந்து ஸ்ப்ளீன் 2 அப்படின்ற பாயிண்ட். அதாவது மண்ணீரலின் நெருப்பு பூத புள்ளி அப்படின்னு இந்த புள்ளியோடைய செயல்பாடு பஞ்சபூத புள்ளியா வந்து நம்ம ஏற்கனவே வந்து பார்த்துருக்கோம். நீங்க அதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், அதையும் பாருங்க. நமக்குள்ள அக்குபஞ்சர் சேனல்ல பார்த்துக்கோங்க. இப்ப அதோட ஃபுட்டையும் சேர்த்து நம்ம சொல்லும் போது எந்த மாதிரி ஃபுட்டு வந்து கொடுக்கலாம், எந்த நோய் நிலைக்கு நாம இதை பயன்படுத்தலாம், இதை பயன்படுத்தும் போது எந்த மாதிரி ஃபுட்டையும் சேர்த்து கொடுத்தோம்னா நமக்கு வந்து பெனிஃபிட்ஸ் வந்து டபுள் மடங்கு ஆகும் அப்படின்றதுக்கு தான் நம்ம இதை பார்க்குறோம். ஸோ ஸ்ப்ளீன் 2 அப்படின்றது வந்து இந்த பாயிண்ட் போட தெரியாதவங்க கண்டிப்பா வந்து ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இந்த ப்ரெஸ் பண்ணும் போதே உங்களுக்கு ஒரு மாற்றம் வந்து நல்லா தெரியும். தெரிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க ஒரு அக்கு ஹீலரை அணுகி கூட நீங்க வந்து ட்ரீட்மெண்ட் வந்து ஃபர்தரா பண்ணலாம். ஏன்னா இது வந்து வீட்டிலேயே சரி பண்ணிக்கக்கூடிய நோய்க்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லை. கண்டிப்பா வந்து ஒரு மருத்துவரோட உதவி வந்து உங்களுக்கு வேணும். அதனாலதான் நான் சொல்றேன், இந்த பாயிண்ட்ஸை வந்து ப்ரெஸ் பண்ணும்போது நீங்க ஒரு டிஃப்ரெண்ட் வந்து ஃபீல் பண்ணீங்க அப்படின்னாவே நீங்க இந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்ப இது ஸ்ப்ளீன் 2 அப்படின்றது வந்து எதுக்கு உதவுது அப்படிங்க முன்னாடி இதனுடைய பலனை பார்ப்போம். ஸ்ப்ளீன் வந்து துவர்ப்பு சுவை. துவர்ப்பு சுவையில 2ன்றது வந்து ஃபயர் பாயிண்ட், உப்பு வந்து கலக்குது. துவர்ப்பில் உப்பு கலக்குது. இங்க நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, ரத்தம் நம்ம உடல்ல வந்து துவர்ப்பாவன் வந்து பாக்குறது ரத்தம். ரத்தத்தில் உப்பு கலக்கும் போது ரத்தம் வந்து ஓடக்கூடிய தன்மையை வந்து பெறுது. அதுவும் மண்ணீரல் அப்படிங்கும் போது அது என்ன பண்ணுது அப்படின்னா, ரத்தத்தை மட்டும் இல்ல நிணநீரையும் வந்து நம் உடலில் வந்து சுற்றோட்டத்துக்கு வந்து கொண்டு வருது. இப்ப உஷ்ணம் இல்லாத உப்பு இல்லாத அந்த ரத்த ஓட்டம் வந்து எப்படி ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு இடத்துல வந்து ஸ்டாக்னேஷன் வந்து ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த இடங்கள்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இது வந்து நீர் மட்டும் இல்லாம நம்ம உடல்ல வந்து சுரக்கக்கூடிய திரவங்கள், அந்த திரவங்களையும் வந்து சுற்றோட்டத்துக்கு கொண்டு வர்றதுக்கு வந்து இதுதான் உதவுது. எக்ஸாம்பிளுக்கு வந்து லிம்பாட்டிக் சிஸ்டத்துக்கு வந்து நமக்கு வந்து மண்ணீரலினுடைய செயல்பாடு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்ப இந்த செயல்பாடில் வந்து பாதிப்பு ஏற்படும் போது மண்ணீரல்ல வந்து நெருப்பு ஆற்றல் வந்து குறையும் போது இதனுடைய இந்த நீர் வந்து எங்க தேங்குறது அப்படின்னா, ஏதாவது ஒரு இடத்துல தேங்க ஆரம்பிக்கும். அதுல மெயினா வந்து மண்ணீரல் ஈர்ப்பு விசையா வந்து நம்ம சொல்றதுனால இது வந்து உடல்ல அடிபாகத்துல வந்து நீர் வந்து தேங்க ஆரம்பிக்கும். உடலில் அடிபாகத்துல நீர் தேங்குது அப்படின்னா அடி வயிற்றுல நீர் கோர்க்கிறதா இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஆண்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது விரை வீக்கம் ஏற்படுறதுக்கு வந்து இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காரணமா இருக்கு. பெண்களாக இருந்தாலும் அவங்களுடைய பிறப்புறுப்பை சுற்றி வந்து வீக்கம் ஏற்படுறதுக்கும் இந்த பாயிண்ட் வந்து நல்லா உதவும். ஸோ 2 பேருக்கும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உறுப்பில் ஏற்படக்கூடிய இந்த வீக்கத்தை வந்து சரி பண்றதுக்கு நாம வந்து இந்த பாயிண்ட் வந்து போடலாம். இதை போடும்போது அங்க உள்ள உஷ்ண ஆற்றல் வந்து கடத்தப்பட்டு அவங்களுக்கு வந்து அந்த நீரோட தேக்கம் வந்து என்ன ஆகுதுன்னா உடலில் வந்து சுற்றோட்டத்துக்கு வந்து வர ஆரம்பிக்குது. ஏன்னா நீர் வந்து அடியில வந்து தேங்கும் போது அது என்ன ஆகும்னா நல்லா வந்து கனமாகி இறங்க ஆரம்பிக்கும். அதுதான் வந்து விரை இறங்குறது, கருப்பை இறங்குறது, குடல் இறங்குறது, இந்த மாதிரி வந்து இறக்கத்துக்கு வந்து காரணமா இருக்கு. அப்படி இல்லாத பட்சத்துல அங்க வந்து தேங்கி அது வந்து ஹைட்ரோசில் அப்படின்ற மாதிரி வீக்கமா வந்து உருவாக ஆரம்பிச்சிருது. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் சரி பண்றதுக்கு நீங்க இந்த பாயிண்ட்டை வந்து ப்ரெஸ் பண்ணுங்க. ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அதுல தெரியுது அப்படின்னாவே நீங்க கண்டிப்பா வந்து ஒரு ஹீலரை வந்து கான்டாக்ட் பண்ணிருங்க. அவங்க மூலமா வந்து நீங்க ஹெல்ப்போட வந்து பார்க்கும்போது உங்களால இந்த பிரச்சனையில இருந்து வெளிவர முடியும். இதுல எதுவா இருந்தாலும் சரி, கருப்பை இறக்கமா இருந்தாலும் சரி, குடல் இறக்கமா இருந்தாலும் சரி, விரை வீக்கமா இருந்தாலும் சரி, இது எல்லாத்துக்குமே நீங்க வந்து இதை போடலாம். சரி, இதுக்கு வந்து என்ன மாதிரி உணவு சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப வந்து துவர்ப்பு சுவையும் இருக்கணும், அதுல வந்து உப்பு சுவையும் இருக்கணும். ஏன்னா துவர்ப்பும் உப்பும் கலந்தாதானே சுற்றோட்டம், ரத்த சுற்றோட்டமா ஆகணும். அப்படின்றப்போ முதல்ல வந்து இந்த துவர்ப்பு இல்லை அப்படின்னாவே வந்து அங்க வந்து நீர் வந்து தேங்க தான் செய்யும். ஏன்னா துவர்ப்புக்கு வந்து நீரை உறிஞ்சும் பண்பு வந்து அதிகமா உண்டு. இது எக்ஸாம்பிளுக்கு நீங்க பார்க்கணும்னா ஏதாவது ஒரு பழம், நாவல் பழம்,
இப்படி வந்து நீங்க சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்ல கொடிக்காய் பழம் சாப்பிடும்போது உங்களுக்கு அடுத்து வந்து என்ன தேவைப்படும்னா நீர் தேவைப்படும். ஏன்னா இது வந்து உடலில் உள்ள நீரை வந்து உறிஞ்சிரும். ஸோ இந்த வீக்கம் உள்ளவங்க வந்து எந்த வீக்கம் இருந்தாலும் சரி, நீங்க இந்த இந்த நான் சொல்லக்கூடிய இந்த உணவு முறையை வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து உணவு முறையில மாற்றம் செய்யறதுக்கும் பயனுள்ளதா இருக்கும். அதே நேரத்துல வந்து இந்த பாயிண்ட்டும் வந்து உங்களுக்கு பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு உதவுறதா இருக்கும். சரி, அப்படி என்ன துவர்ப்பு சுவையில உள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா பருப்பு, கொட்டைக்குள்ள இருக்கக்கூடிய பருப்பு, அது வந்து ஒரு நல்ல துவர்ப்பு சுவை உடையது. அது மண்ணீரலுக்கு வந்து ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு உணவு அப்படின்னு பார்த்தோம்னா மண்ணீரலினுடைய ஆற்றலை, அதுவும் வெப்ப ஆற்றலை வந்து தக்க வைக்கிறதுக்கு வந்து நமக்கு உதவக்கூடியது வந்து இந்த மாங்கொட்டையுளில் உள்ள பருப்பு, மாம்பருப்பு. அந்த பிஞ்சு பருப்பை வந்து நீங்க எடுத்து காய வச்சு பவுடர் ஆக்கி வச்சுக்கோங்க. இதை வந்து கண்டிப்பா வந்து ஒரு ஸ்பூன் போட்டு வெந்நீர்ல கலந்து நீங்க குடிச்சிட்டே வரும்போது, ஏன்னா அப்படியே சாப்பிட்டீங்கன்னா திரும்பவும் வந்து அது உங்களுக்கு நீரை தான் எடுக்கும். நீங்க வந்து வெந்நீர்ல கலந்து குடிக்கும் போது அந்த எந்த இடத்துல தேக்கமா இருக்கோ அந்த நீரை வந்து வற்ற வைக்கும். சும்மா சாப்பிட்டீங்க அப்படின்னா அது வந்து எங்கேயோ இருக்கிற ஒரு நீரை உறிஞ்சும் போது நமக்கு வந்து திரும்ப திரும்ப வந்து தாகம்ன்ற உணர்வு தான் ஏற்படும். ஆனா வெந்நீர்ல குடிச்சீங்கன்னா அந்த மாதிரி வந்து ஏற்படாது. ஸோ இந்த பருப்பை வந்து நீங்க ரெடி பண்ணி வச்சுட்டு அதை வந்து வெந்நீர்ல கலந்து குடிச்சிட்டு வரும்போது உங்களுக்கு வந்து இந்த எல்லா விதமான இரக்கம், வீக்கம் இதெல்லாம் வந்து மாறிக்கிட்டே வர்றத உங்களால பார்க்க முடியும். ஸோ இந்த இது மாறும் போதே வந்து இது எதுக்கெல்லாம் தீர்வாகும் அப்படின்னா உங்களுக்கு அடி வயிற்றில் வந்து ரொம்ப வலி இருந்தது அப்படின்னாலுமே அது வந்து தீர்வாகும். இது வந்து பீரியட்ஸ் டைம்லயுமே நீங்க ஃபீல் பண்ணியிருக்கலாம். மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்குமே வந்து என்ன ஆகும்னா பெயின் வந்து ரொம்ப இருக்கும். ஆனா வந்து மோஷன் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் வந்து பெயின் வந்து குறைஞ்சிருச்சும்பாங்க. சில பேருக்கு வந்து வாமிட் பண்ணதுக்கு அப்புறம் பெயின் குறையும். சில பேருக்கு வந்து மோஷன் போயிட்டு வந்தோடனே பெயின் குறையும். இந்த மாதிரி மோஷன் போயிட்டு வந்தோடனே பெயின் குறையுது அப்படின்றவங்களும் வந்து இந்த பருப்பை வந்து வெந்நீர்ல கலந்து சாப்பிடலாம். இதை வந்து ஃபாலோ பண்ணுங்க. பிளஸ் இந்த பாயிண்டையும் போட்டு உங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அக்குபஞ்சர் என்னும் அற்புதமான மருத்துவத்தை அனைவரும் பயன்படுத்தி பலன் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.